2026 இந்த தேர்தலில் இப்போது இருக்கக்கூடிய இந்த அணியை எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த அதிமுக அணியை இப்போ நீங்கள் அந்த அணியை தனித்து நிற்கும்னு எதிர்பார்க்குறீங்களா சார்? புதுசாக அதுவும் கூட்டணியில் சேரும்னு எனக்கு தேமுதிக தவிர புதிய கட்சிகள் கூட்டணியில் வரும்னு எதிர்பார்க்குறீங்களா சார்? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே அதிமுக தான், அனைத்து இந்திய அதிமுக தான். அதற்கு ஒரே தலைவர் தான் அந்த பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் பொன்மனச்செல்வி அம்மாவினுடைய வாரிசாக விளங்குகிற எடப்பாடியார் தான் தலைவர். எடப்பாடியார் தான் புரட்சி தலைவர், எடப்பாடியார் தான் புரட்சி தலைவி, எடப்பாடியார் தான் இரட்டை இலை. அப்படிப்பட்ட நிலையிலே 2026 தேர்தலிலே முதலமைச்சராக கட்டாயமாக தன்னாட்சி அமைக்கக்கூடிய வெற்றியோடு வருவார். கூட்டணி இருந்தாலும் இல்லை என்றாலும் தன்னாட்சி அமைக்கக்கூடிய ஒரு உன்னத நிலைக்கு எடப்பாடியார் வருவார். ஓகே சார். ஆனால் செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த தலைவர்கள் இது போன்ற ஒரு குரல், ஒரு அதிருப்தி குரல் எழுப்பி இருப்பது நீங்களும் ஒரு மூத்த தலைவர் இருந்தாலும் இப்படி ஒரு நிகழ்ச்சியில் மறைந்த தலைவர்கள் நீங்கள் சொல்லிட்டீங்க, அது பொன்மன செல்வியின் மகன் பொன்மன செல்வரின் வாரிசுன்னு சொல்லிட்டீங்க எடப்பாடி பழனிசாமி. உங்களோட கருத்தை ஏற்றுக்கிறேன். இருந்தாலும் அனைத்து தலைவர்களும் ஏற்றுக்கொண்டாங்களாங்கிற ஒரு சந்தேகம் இன்னும் இருந்துட்டு இருக்குல்ல சார்? அமமுக ஒரு கட்சி பிரிஞ்சுட்டு ஓபிஎஸ் தலைமையில் ஒரு அணி, இந்த புகழேந்தி இவங்க தலைமையில் ஒரு ஒருங்கிணைப்பு குழு, இப்போ நீங்கள் ஒரு அணியாக இருக்கிறீங்க, நீங்கள் வலிமையான அணி நீங்கள் சொல்கிறீங்க. இவங்க எல்லாருமே இப்படியே பிரிஞ்சு இருந்தாலே போதுமா? பிரிஞ்சு இருந்தது நான் ஒரு ஆரோக்கியமான, நீங்கள் ஒரு மூத்த தலைவர் என்ன தான் நினைக்கிறீங்க? கட்டாயமாக பிரிவு என்பதே இல்லை. அதாவது இரட்டைலையை ஏற்காதவர்கள், உள்ளத்திலே ஏற்காதவர்கள், புரட்சி தலைவரை புரட்சி தலைவி உள்ளத்தை பூஜிக்காதவர்கள், மாற்றுக் கட்சியோடு தொடர்புள்ளவர்கள், மறைமுக தொடர்புள்ளவர்கள், அவர்கள் எல்லாம் அதிமுகவை சேர்ந்தவர்கள் இல்லை என்று கடலிலே அவர்களை தூக்கி எறிந்து விட்டார்கள் தமிழகத்து மக்கள் வாக்காளர்கள். இப்போ மறைந்த முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா கூட நேற்று இந்த அண்ணா நகர கலா ஆய்வு கூட்டத்தில் கூவத்தின் நதிக்கரையிலே நாங்கள் கழுத்தளவு தண்ணீரில் கட்சி மாவட்ட செயலாளர்களோடு பணிபுரிந்தோம், இங்கு போஸ்டர்களில் கூட எங்களது பெயர்கள் இடம்பெறுவதில்லை, இது தலைமைக்கு தெரியுமா என்று தெரியவில்லை என்று முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா அவர்கள் ஒரு அதிருப்தி குரல் எழுப்பியிருக்கிறாங்க. இதுக்கு தவிர தலைமை மீது சொல்லல, அவர் போஸ்டர்லாம் இல்லை, பேர் இல்லைங்க. எந்த அதிர்ப்பு குரலையும் கோகுலேந்திரா அவர்கள் கட்சிக்கு எதிராகவோ புரட்சி தலைமைக்கு எதிராகவோ எழுப்பியதே இல்லை, எழுப்பக்கூடியவரும் அல்ல. சரி, நீங்க இப்போ செங்கோட்டையன் பேட்டியை பார்த்தீங்க, இதே மாதிரி கோகுலேந்திரா பேட்டியும் போடவா சார், போட்டு காட்டுவா சார்? ஏன்னா அவரும் பேசுறாங்க சார், அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தி என்ன விளைவுகளை ஏற்படுத்தும், விளைவுகளை ஏற்படுத்தும்? எந்தவித அதிருப்தி யார் ஏற்படுத்தினாலும் அது எடப்பாடியாரனுடைய புகழுக்கோ ஒரு அசைக்க முடியாத ஒரு தனித்தன்மை மிக்க தலைமை என்றும் திகழ்கிறார். 26 கட்டாயமாக ஆட்சி கட்டளை முதல்வராக தமிழகத்தை காப்பார். இன்னொரு முக்கியமான கேள்வி, அதிமுகவில் உள்ள அணிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று கூறி செங்கோட்டையன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி மற்றும் சிவி சண்முகம், நத்தம் விஸ்வநாதன் மற்றும் இந்த கேபி அன்பழகன் உள்ளிட்ட ஒரு 6 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து அதை ஒருங்கிணைக்க வேண்டும், ஒருங்கிணைத்து தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும், அதை நாங்கள் அதை ஏற்கவில்லை, அவர்களை சந்திக்கவே இல்லை என்ற மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள் என்றும், ஆனால் சந்தித்தது உண்மை என்றும் இந்த அமைச்சர்கள் தெரிவிக்கிறார்கள். அது என்ன சார், அது உண்மையிலே இப்படி ஒரு சந்திப்பு ஒருங்கிணைக்கணும்னு நீங்க முயற்சி எடுத்தீங்களா? சந்திக்கவே இல்லை என்று அந்த அமைச்சர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்று நீங்களே சொல்லுகிறீர்கள் அல்லவா? அதுதான் உண்மை. அதுதான். சரி சார், நீங்கள் ரொம்ப நாள் இந்த திராவிட இயக்க சித்தாந்தத்திலிருந்து அரசியல் களத்தில் இருக்கிறீங்க. இப்போதைக்கு இந்த தந்தை பெரியார் குறித்த அந்த விமர்சனங்கள், சர்ச்சை பேச்சுக்களை இப்போ நாம் தமிழர் கட்சியோட சீமான் உள்ளிட்டோர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக தரப்பில் அதுக்கு ஒரு கடுமையான ஒரு எதிர்வினை ஆற்றலையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. என்ன சார் நினைக்கிறீங்க? தந்தை பெரியாருடைய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும்
அவர் கருத்துக்கள் அத்தனையும் அதிமுகவை துவக்கிய பெருந்தகை, திமுகவை துவக்கிய பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்களே ஏற்றுக்கொள்ளவில்லையே. கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியாரின் கொள்கை எங்கே? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற மாறுபட்ட கருத்தை நிலைநாட்டிய அண்ணாவின் கொள்கை எங்கே? எனவே கருத்து வேறுபாடுகள் தந்தை பெரியாரோடு உண்டு, கருத்து ஒற்றுமைகளும் உண்டு. கருத்து ஒற்றுமைகளுக்காக பெரியாரை பின்பற்றுகிறோம். ஆனா அவர் கடுமையா விமர்சித்தும் எந்த எதிர்வினையுமே அதிமுக தரப்புல யாருமே சொல்லலையே சார். அது கண்டிக்கத்தக்கது என்றோ, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றோ, அல்லது சர்ச்சைக்குரிய கருத்து என்றோ எந்த விதமான விமர்சனம் எதிர்வினையும் ஆற்றவில்லையே. அதை தான் இப்போ கேட்கிறேன் சார் உங்ககிட்ட. கருத்துக்களை அன்று கூறிய தந்தை பெரியார் அவர்கள் அவர்கள் கருத்துக்களையே பிற்காலத்தில் எத்தனையோ கருத்துக்களை மாற்றிக்கொண்டார். அதை பற்றி கருத்து கூறுவது என்பது ஒரு தகாத ஒன்று என்றே நான் கருதுகிறேன். எதிர்வினை ஆற்ற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறீங்க அதிமுக சார்புல? அதிமுகவுக்கு பெரியாரின் எந்த கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ அதை ஏற்றுக்கொண்டுள்ளோம், அதை பின்பற்றுகிறோம். அதுல என்ன இருக்கிறது? இல்ல, நான் கேட்குறது, நாம் தமிழர் கட்சியோட சீமான் வந்து கடுமையாக விமர்சித்த போது அதிமுகவில் உள்ள இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒரு சிலர் வந்து கருத்து தெரிவித்தாங்க. ஆனால் நீங்கள் கூறுகிற பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர் அது தொடர்பாக எந்த விதமான கருத்துக்களும் தெரிவிக்கலையே, எதிர்வினை ஆற்றலையே. அதை சொல்கிறேன் நான். அதிமுகவும் அண்ணாவின் தலைவர் பெரியார். பெரியாரவர்களே ஆண்டவனே இல்லை என்று சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று அண்ணா சொன்னார். அவர் பெரியாரின் கருத்துக்களை ஏற்காத கருத்துக்களை விட்டுவிட்டு ஏற்கக்கூடிய கருத்துக்களை அண்ணா செயல்படுத்தவில்லையா? அப்படித்தான் நாங்களும்